ದಿಲೀಪ್ ஜெயவீர, விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில, சுகீஸ்வர பண்டார, மஹிந்த பத்திரன மற்றும் அசங்க நவரத்ன ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையதாக சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டதன் பின்னர் விசாரணைகளுக்கு எதிராக மக்கள் மத்தியில் எதிர்ப்பை உருவாக்குவதற்கு முயற்சிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விளக்கம். மேற்கோள் ஆரம்பம். மூன்றாவது சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அந்த காலப்பகுதியில் மேற்குறிப்பிட்ட நபர்கள் நீதிமன்றத்தினூடாக நீதி நிலைநாட்டப்படும் செயல்முறை தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி, சந்தேகம், அவமதிப்பு மற்றும் அவதூறு ஏற்படும் வகையில் செயற்பட்டனர். நீதிமன்றத்திற்கு எதிராக பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். இவர்களின் இத்தகைய செயற்பாடுகள் விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் திட்டமிட்ட முறையிலும் செயற்பட்டுள்ளனர். மேற்கோள் நிறைவு. 2024 ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்றம் நியாய சபை அல்லது நிறுவனம் ஒன்றை அவமதித்தல் சட்டத்தின் கீழ் திலீப் ஜெயவீர, விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில, சுகீஸ்வர பண்டார, மஹிந்த பத்திரன மற்றும் அசங்க நவரத்ன ஆகியோருக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விளக்கம். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதவானவர்களே, பல்வேறு ஊடக நிறுவனங்களினூடாக விசாரணைகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அவதூறான கருத்துக்கள் அனைத்தும் இந்த அறிக்கையில் தெளிவான தரவுகளுடன் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக கடமையாற்றிய சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரத்ன மற்றும் மஹிந்த பத்திரன் ஆகியோர் இலத்திரனியல் ஊடகங்கள் மற்றும் முகநூலினூடாக விசாரணைக்கும் நீதிமன்றத்திற்கும் அவதூறு ஏற்படும் வகையில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய அவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து இறுதியாக 2024 ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்றம், நியாய சபை அல்லது நிறுவனம் ஒன்றை அவமதித்தல் சட்டத்தின் பிரகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். நீதிவான் அவர்களே, இந்த வழக்கு ஜூலை மாதம் 1ஆம் திகதி இந்த நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அன்றைய தினம் இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்குமாறும் கோரிக்கை விடுக்கின்றேன். மேற்கோள் நிறைவு. குறித்த கருத்துக்களின் வீடியோ காட்சிகள் ஒளிபரப்பப்பட்ட 8 இலத்திரனியல் ஊடகங்களின் தொகுக்கப்படாத காட்சிகள் தேவைப்படுவதால் அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மன்றிடம் கோரிக்கை விடுத்தது. அத்துடன் 1979 ஆண்டின் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையின் 124ஆம் பிரிவின் பிரகாரம் குறித்த கருத்துக்கள் அடங்கிய காட்சிகளை பதிவு செய்த ஒளிப்பதிவாளர்கள், அவர்களின் கருத்துக்களை ஊடகங்களினூடாக பிரசாரம் செய்த ஊடகவியலாளர்கள், வாசிப்பாளர்கள், பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அதனுடன் தொடர்புடையவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கும் அனுமதி வழங்குமாறு புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர். விடயங்களை ஆராய்ந்த நீதவான் கோரிக்கைக்கான அனுமதியை வழங்கியதுடன் அடுத்த வழக்கு தவணையின் போது திலீப் ஜெயவீர, விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில, சுகீஸ்வர பண்டார, மஹிந்த பத்திரன மற்றும் அசங்க நவரத்ன ஆகியோருக்கு அழைப்பாணை விடுவிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்தார். சம்பவம் தொடர்பில் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாத்திரமே இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய விடயத்துடன் தொடர்புடையவர்களை மன்றுக்கு அழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் நீதவான் தெரிவித்தார். விசாரணைகளின் நிறைவில் விடயத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக 2024 ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்றம், நியாய சபை அல்லது நிறுவனம் ஒன்றை அவமதித்தல் சட்டத்தின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சுட்டிக்காட்டிய நீதவான், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் சம்பந்தப்பட்டவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாக அழைக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். இதேவழி சந்தேக நபரான சுரேஷ் சலேவை பரிசோதிப்பதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு நீதவான் வருகை தர வேண்டியது அவசியம் என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இதன்போது மன்றுக்கு அறிவித்தனர். இதற்கு பதிலளித்த நீதவான், சந்தேக நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருப்பாராயின் அவரை பரிசோதிக்கும் நடவடிக்கை மாளிகக்கந்த நீதவானால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். அதன்படி எதிர்வரும் 20ஆம் திகதிக்கு முன்னர் சந்தேக நபரை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் மாளிகக்கந்த நீதவானுக்கு அறிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டார். வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் திகதி பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.